நான் என்கிட்ட யார்கிட்ட வேணுமாலும் செத்து போனவங்கள்ட்ட என்கிட்ட பேச சொல்லுங்க, அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட நான் பதில் கேட்டு சொல்ல முடியாது. ஆமாம், என்னங்க சார்? இந்த மாதிரி இறந்து போன தலைவர்கள் இல்லை, இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களோட குறைபாடுகளை நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களோட நிறைவு. அப்போ கலைஞர் அவர்கள்கிட்ட பேசுங்களேன். ஏன்னா அவருடைய மகன் சொந்த தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. ஐயா முத்தமிழருங்க ஐயா. ஐயா ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. துர்காம்மாவுக்கு 1 லட்சம் ரூபா சேலை வாங்கி கொடுத்தவங்க கொளத்தூர் மக்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க ஐயா. நீங்க அவரோட டார்கெட் சிஎம் கிடையாது, அவரோட டார்கெட் அமெரிக்க ஜனாதிபதி அவர் தான். அதனால தான் இப்போலேருந்தே கோட்டு போட்டு பழகுறாரு. ஆமாம், இந்த வேகாத வெயில்லையும் ஒருத்தர் கோட்டு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் சுத்த முடியும்னா வேற யாராவது சுத்த முடியுமா? எவன் வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எவனாலையும் கட்டமைக்க முடியாது, முடியாது. ஆமாம், கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்வார், நம்புவோம் சார். சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது திருச்சி கிழக்குல த்ரிஷா அவர்களை நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் பேசியிருந்தீங்க, சாருமே பேசியிருந்தாரு. ஆனா இப்போ திடீர்னு அப்படி வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி, ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ தாவேகா நிர்வாகிகள்லாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. முதல்ல இது நடக்குமா சார்? அவங்க கேட்குறாங்க, நீங்க திருச்சியே பெரம்பூரா எங்க என்ன ரிசைன் பண்ணவே இல்லையே, பதவி ஏத்தாச்சு. ஒரு எம்எல்ஏ திருச்சியை தான் ரிசைன் பண்ணுவாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. திருச்சியில உள்ளவங்களாம் அப்ப என்ன மரத்தமிழர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், தமிழ் மக்கள் அவ்வளவு உண்மையாவும் நேர்மையாவும் அவ்வளவு அறிவார்ந்த சமூகத்துல பிறந்த மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. என்னங்க சார்? அவருக்கு அவங்களுக்கு பொறுப்பே தரக்கூடாதுன்னு சொல்றாங்களாம். யாருக்கு? த்ரிஷாவுக்கு பொறுப்பே கொடுக்க கூடாதுன்னா? ஓ சார், இது நானும் நீங்களும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, இப்ப ஜோசியக்காருக்கு ஊர்ல இருக்கிறவனா சொன்னானா நீ பொறுப்பு கொடுன்னு, யாரு கொடுத்தா? மேதகு ஜோசப் விஜய் தானே ஜோசியக்காருக்கு பொறுப்பு கொடுத்தாரு. அப்ப அவர் தானே வாங்கிட்டாரு. அதான் கொடுத்தாரு, கொடுத்தது தப்புன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாரு. அது மாதிரி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறது இது எங்கள்கிட்ட கேட்கறது கேள்வியே இல்லையா, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை. அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு சார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். அது மாதிரி கொடுப்பாரு, ஆனா அப்படியே கொடுத்தாலும் மறுபடியும் வாபஸ் வாங்குவார். இப்ப கூட 1000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம், மறுபடியும் இப்ப கொடுப்பாங்களாம். இல்ல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லல, பாக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பாக்கலான்னு. ஓ, இப்போ கொடுக்கவும் போறாங்க. பரவாயில்ல. எவ்வளவு மாசம் கொடுப்பாங்களா தெரியல, அதை நீங்க தான் கேட்டு சொல்லணும். நான் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் என்கிட்ட யார்கிட்ட வேணுமாலும் செத்து போனவங்கள்ட்ட என்கிட்ட பேச சொல்லுங்க, அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட நான் பதில் கேட்டு சொல்ல முடியாது. ஆமா, என்னங்க சார்? அது உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்க பதில். அதுதான் நானும் அதான். எனக்கு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, காமராஜர்கிட்ட பேச சொல்றீங்களா? பேசுறேன். ஆமா, அண்ணாதுரைகிட்ட பேச சொல்றீங்களா? பேசுறேன். கலைஞர் ஐயாட்ட பேச சொல்றீங்களா? பேசுறேன். இது மாதிரி இறந்து போன தலைவர்கள் இல்லை, இறந்து போனவங்க யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களோட குறைபாடுகளை நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன், அவங்களோட நிறைவு. அப்போ கலைஞர் அவர்கள்கிட்ட பேசுங்களேன். ஏன்னா அவருடைய மகன் சொந்த தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. ஐயா முத்தமிழருங்க ஐயா. ஐயா ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. துர்காம்மாவுக்கு 1 லட்சம் ரூபா சேலை வாங்கி கொடுத்தவங்க கொளத்தூர் மக்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க ஐயா. அதனாலதானா? ஓ, எல்லா மக்களும் ஒட்டியானம் போடணும்னு எதிர்பார்த்தாங்களா? எல்லாத்துக்கும், எல்லா லேடிஸ்க்கும் ஒட்டியானம் கொடுக்கல. ஆமாங்க ஐயா. 5000 ரூபாயை தரேன்னு தான் சொல்லியிருக்கணும், தந்திருக்க கூடாது ஐயா. எதையும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாதான் மக்கள் நம்பிக்கிட்டு நமக்கு பண்ணிருப்பாங்களா ஐயா? கொடுத்துட்டதுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு ஐயா. சரிங்க சரிங்க. மோடி கூட மோடி, ஆமாங்க ஐயா, மோடி கூட 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாருங்க ஐயா, அதனாலதான் ஐயா பிரதமர் ஆனாரு.
ஆனா இன்னும் கொடுக்கலங்கய்யா. அதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கணுமா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. சரிங்க சரிங்க சரிங்க. அவர் என்ன சொன்னார்னா, மக்களுக்கு வாக்குறுதி தான் கொடுக்கணும், வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது. வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னா அந்த மக்கள் வந்து எஸ். அதனால இவர் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். அது பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் அவரோட இது கருதானே சார்? இல்லை அது உண்மைதான். ஏன்னா இப்போ நாங்கள் 8000 ரூபாய்க்கு தான் நாங்கள் கூப்பன் கொடுக்குறோம்னு சொன்னோமே. கூப்பன் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க சார். சில தேர்தல் வரதுக்கு முன்னாடி கொடுக்கவும் ஆரம்பிச்சீங்க, அது கொடுக்காம இருந்திருக்கணும் நீங்க. ஓஹோ, அது வேறையா சார்? எதுவுமே கொடுத்துருக்க கூடாது சார். கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அது வேற. எப்படிமா கூப்பன் நாங்கள் கொடுத்துருக்கோம்? தேர்தல் அதிகாரி எல்லாம் கூட வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கூப்பன் வெளியே வந்திருக்கேன்னு பிடிச்சிருந்தாங்களே. அதான் சார், இது வந்து கொடுத்துருக்க கூடாது சார் எங்கேயுமே. இது இப்ப மேதகு விஜய் அவர்கள் மேதகுன்னு சொல்லி மாண்புமிகுன்னு சொல்லுங்க. சரிங்க சார், ஏதோ சார். ஆமா, ஆனா மரியாதைக்குரிய மனிதர் அப்படின்னு அவரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஆமா, புரியுதுங்களா? அப்ப அவர் என்னன்னா 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். 2500 ரூபா கொடுக்குறேன்னு தான் சொன்னார். தாய் மாமன் சீர் கொடுப்பேன்னு சொன்னார். பிறக்கிற குழந்தைக்குள்ள கையில மோதிரம் போடுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன ஜோர்ல பாத்தீங்களா மோடி என்ன பண்ணாரு? தங்கமே வாங்கக்கூடாதுன்ட்டு இவன் பாட்டுக்கு தங்கத்தை வாங்கி எல்லா குழந்தைக்கும் மோதிரத்தை போட்டானா தங்கம் தீர்ந்து போச்சுன்னா அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்குள்ளார வந்துடல சார். அந்த மாதிரி அந்த ஃபீல்லாம் இருக்கு சார். இப்ப வந்து முதலமைச்சர் எங்க போய் தங்கம் வாங்குவாரு? மேதகு ஜோசப் விஜய். ஐயோ ஆமா, முதலமைச்சர் அவர்கள் தங்கம் சார் மத்திய அரசு சொன்ன மாநில அரசு கேட்டுதானே சார் ஆகணும். இப்ப தங்கம் அவர் மோடி வாங்க கூடாதுன்னு சொன்னதுனாலதான் மத்திய அரசு சொல்ற எல்லாத்தையும் மாநில அரசு கேட்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படிங்களா? அப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் கிடைக்குமா? ஏங்க, ஒரு குழந்தைக்கு போடுறேன்னு சொன்னா 1 கிராம் 2 கிராம் மோதிரம் 8 சார். கிராம் 1 கிராம் மோதிரமே இருக்கட்டும் சார். 1 கிராம் 1/2 கிராம் மோதிரமே இருக்கட்டும். ஆனா பிறக்கிற பிள்ளைங்களை எப்படி சார் பிறக்குது சார்? 1 மணி நேரத்துக்கு போய் ஜிஹெச்ல பாருங்க சார், 100 குழந்தைங்க வதன்னு பெத்துருங்க சார். என்ன சார் இப்படி பெத்து போடலாமா சார்? ஆமா சார், டீலிமிட்டேஷனை நம்ம இனிமேல் குறைச்சு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காட்டணும் முடிவு பண்ணி எல்லாரும் இன்னும் ஒரு பாருங்க சார், அடுத்தாப்புல டீலிமிட்டேஷன் வர்றதுக்குள்ளார நம்ம பிறப்பு இதை காட்டிடுவோம் சார் அதிகமா. ஆமா, அந்த ரேஞ்சுக்கு நாடு அப்படி போயிட்டு இருக்கு சார். ஆமா, என்ன சார் என்ன பாக்குறீங்க? வாய்ப்பே இல்லை சார். ஆமா எஸ் சார். ஆமா, என்ன பண்றது சார், வயசாயிடுச்சு சார். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவியேற்று ஒரு சில நாட்கள் தான் வந்து ஆயிருக்கு. அவரு இந்த லஞ்சம் இல்லாத தமிழகத்தை வந்து உருவாக்குவாரா, எப்படி வந்து ஆளுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து அவரோட டார்கெட் வந்து சிஎம் கிடையாது. அவரோட டார்கெட் வந்து அமெரிக்க ஜனாதிபதி அவர் தான். அதனால தான் இப்போலேருந்தே கோட்டு போட்டு பழகுறாரு. ஆமாம், இந்த வேகாத வெயில்லையும் ஒருத்தர் கோட்டு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் சுத்த முடியும்னா வேற யாராவது சுத்த முடியுமா? ஏங்க, அவர் ஏசி காரு, ஏசி சட்டமன்றத்துக்குள்ள ஏசி இருக்கு, வீட்டில் ஏசி இருக்கு, அவர் ஆஃபீஸில் ஏசி இருக்கு, காரில் ஏசி இருக்கு. அவர் இறங்கி போகிற அந்த நிமிஷம்தான் ஏசி இல்லாமல் இருக்கும். அதில் என்ன கோட்டு போட்டதில் என்ன உங்களுக்கு நொட்டிக்குச்சு சார்? நான் சொல்றது அந்த வசதி வாய்ப்பு அப்படி இருக்கிற ஒரு இது வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு இந்த என்ன சொல்றது, இந்த பிச்சைக்கார அப்படிங்கிறது மாதிரி இருக்கு சார். ஆமா, அங்க இருக்கிறதுக்கு அங்க இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். அவர் கோட்டு போட்டா உங்களுக்கு என்ன? அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள்ல அதை பத்தி கவலைப்படுறேன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கோட்டும் போடுவாரு, அவர் எல்லா கார்லயும் போவார். அவர் வந்து அரசாங்கத்து செலவுல கோட்டு போடல. நரேந்திர மோடி மாதிரி. நரேந்திர மோடி அரசு காசுல பண்றாரு, இவர் சொந்த காசுல போடுறாரு, சொந்த கார்ல பயணிக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க சார். சொந்த காசுல இருந்து எடுத்து செலவு பண்ண முடியாம தான் அந்த ஜோசியருக்கு வந்து அரசாங்கத்துல வேலை கொடுத்து அரசாங்கத்துல இருந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாராம். சம்பளம் அப்படி இல்ல. அவருக்கு என்ன எதுக்கு சார்? அவர் யார் சார்? கௌரவங்க. இங்க பாருங்க, கௌரவம் எது சார்? கௌரவம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு அத்தனை காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அவனை விட இவெல்லாம் வந்து இதா புரியலங்க சார் எனக்கு. எங்க அரசவை கவிஞர்னு ஒரு காலத்துல அதுக்கு அப்ப நீங்க அரசாட்சி ஆள்றீங்களா? அப்ப எம்ஜிஆர் அந்த மாதிரி அரசவை கவிஞர் கண்ணதாசன் போஸ்டிங் போட்டா அது தப்பா? ஜெயலலிதா அம்மா ராமல இவருக்கு போட்டாங்களே அது தப்பா? நம்ம காமராஜுக்கு போட்டாங்களே அது தப்பா? எவ்வளவு பேத்துக்கு சார் இவரா முடிவு எடுக்க கூடாது சார், ஒப்புதல் கேட்கணும் சார். அரசவையில உட்கார்ந்து ஒப்புதல் கேட்டு தானே சார் போடணும். ஒரு நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி கிடையாது சார். ஆனா இன்னைக்கு அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த
பாராளுமன்றத்துல அது முடிவு பண்ணப்பட்டது, அது மாதிரி சட்டமன்றத்துல முடிவு பண்ணப்பட்ட இந்த ஜோசியரை கொண்டு வந்திருக்குமா இல்லையா? நீங்களா ஒரு வேலையை கொடுத்து இது பண்றீங்கன்னா நீங்க கள்ளத்தனமா பிளாக்ல டிக்கெட் எடுக்கிறது மாதிரி இது இருக்கு சார். இதெல்லாம் பிளாக் டிக்கெட் சார். இது முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குங்க, சும்மா அதெல்லாம் கூவாதீங்க. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறதுனா அதிகாரத்தை ஏன் வித்ட்ரா பண்ணாரு? ஆமா, இந்த இது எனக்கான அதிகாரம் இருக்கு, நான் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னா அப்படிதான் சார் கேட்கணும். ஏன் வித்ட்ரா பண்ணாரு? அப்ப அதிகாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். நானா இருந்தா அப்படிதான் நின்றுப்பேன், ஸ்டாப்னா நின்றுப்பேன், பதில் சொல்ல மாட்டேன் சார். சட்டத்துல இடம் இல்லைங்கிறதுனால பேக் அவுட் ஆகுறீங்க. கடந்து போயிருக்கணும், அவரு நீக்குனது தப்பு, கடந்து போயிருக்கணும். எது சார் கடந்து போயிருக்கணும்? அந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆட்சி பண்ணணும்னா அப்படித்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆட்சி பண்ண இயலாது. ரோட்ல போறேன் பூரா ஒவ்வொரு கோளாறு சொல்லுவாங்க. அப்ப சட்டத்துக்கு பிரகாரம் எல்லாம் சரிதான், எல்லாம் சட்டத்துல சரிதான். அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டு இதோட ஒண்ணுமே இல்லாதவங்க திடீர்னு ஜோசியக்காரனை கொண்டு வந்து ஒரு போஸ்டிங்ல, அது ஹையர் அத்தாரிட்டி போஸ்ட்ல நீங்க வச்சுட்டு போறீங்கன்னா அது சரிதான். புரியல சார் எனக்கு. நாடு சட்டம் என்ன, எந்த உங்களுக்கு பதவியில வந்துட்டா எல்லாம் சட்டத்துல நீங்க அனுமையா? ஒன்றிய அரசுல கிட்டத்தட்ட 4000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காரு மோடிஜி. அது தெரியுமா உங்களுக்கு? ஈக்குவல் டு IAS IPS IAS கேடர்லாம் போட்டிருக்காரு. அவன் சொந்தமா கம்பெனி வச்சு கம்பெனில சிஓவா இருந்தவன், இஓவா இருந்தவங்க எல்லாம் இருந்தானுங்களே பிரைவேட் கம்பெனிஸ்ல. அவங்கள கூட்டிட்டு வந்து கவர்மெண்ட்ல அவங்களுக்கு டெப்டி செக்ரட்டரி கேடர்ல போஸ்டிங்ஸை போட்டு கொடுத்தாரு. அப்ப எல்லாம் யாரும் கேட்கல, அப்ப எல்லாம் அவர் ஒன்றும் புடுங்கல. இப்ப என்ன இதை புடுங்குறீங்க? சும்மா இருங்க சார். இது என்னவோ போற போக்க பார்த்தா அப்படி தெரியல சார். ஆனா சட்டம் எதா இருந்தாலும் நீங்க சட்டத்தின மீறின எந்த விஷயம் பண்ணாலும் சட்டத்துல ஓட்டை இல்லாம இல்ல. நீங்க ஓட்டையில தப்பிக்கலாம், ஆனா ஓட்டுல தப்பிக்க முடியாது. அடுத்தாப்புல ஓட்டு வாங்குறப்ப அதெல்லாம் பார்ப்பேன் விஜய்ங்கிறதுக்கு. அதெல்லாம் இப்ப இன்னைக்கு இந்த குட்டீஸ் எல்லாம் பெருசாகி 5 வருஷம் கழிச்சு ஓட்டு வந்துடும். அப்ப எல்லாம் படம் இப்ப விஜய் என்ன படத்துல நடிக்க மாட்டாரு. எதை பார்த்து இவங்க டண்டடக்கான்னு கத்துக்கிறது லைவ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே பிக் பாஸ் மாதிரி. ஓ பாத்தீங்களா சார்? ரசிகர் ஆயிடுவாங்க. ஏற்கனவே இருக்க படங்கள் பூரா இருக்கு இல்லைங்க. ஏற்கனவே இருக்க படம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த காலையில பாரு, நேத்திக்கு அந்த எதை படம் என் பேரன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன படம்? சமந்தாவும் இவனுடைய ஒய்ஃபா நடிச்சிருப்பா. தெரி படம். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த ஃபைட்டிங் அது இதெல்லாம் வந்து இவருடைய விஜய் சார் படத்துல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபைட் பண்ணவர் இங்க நேத்து நடக்கலையே. அந்த ஃபைட்டை நேத்து காட்டியிருக்கணுமே. உதயநிதி வந்து குற்றப்படுத்தி கை நீட்டி குற்றப்படுத்தி பேசிட்டு இருக்காப்ல, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுல பேசிருக்கணும். அந்த ஃபைட்ல நீங்க எவ்வளவு வசனம் பேசுவீங்க, அந்த வசனத்துல ஒரு வசனம் கூட பேசலையே, சைலண்டா இருந்து என்னத்த பேசுறாரு? எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமா அவர் பேசுறப்ப ஒருத்தன் இல்ல, எல்லாம் வெளிநடப்பு பண்ணி வெளியில போனதுக்கு அப்புறம் நான் உட்காந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆள் இல்லாத கிரவுண்ட்ல ஆடிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என்னங்க சார் நீங்க? ஆமா என்னமா நான் சொல்றது உண்மைதானே? எதுக்காக வெளிநடப்பு பண்ணாரு சார் உதயநிதி? எதுக்காக வெளிநடப்பு பண்ணாரா? இது என்ன புதுசா கேக்குறீங்க? எதிர்கட்சி உங்களோட இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆமா, நாங்க பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிட்டு வெளில போனாரு. இல்ல இதுக்கு விருப்பம் இல்லன்றதை விட ஏதாச்சும் பண்ணுங்க, நாங்க மறைமுகமா சப்போர்ட் பண்றோம், நீங்க நடத்துங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இது பார்க்கும்போது மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்களா? நேரடியா தான் சப்போர்ட். மறைமுகமா என்ன? வெளிநடப்பே நேத்து பண்ண வெளிநடப்பே நேரடி இதுதான். அது மறைமுகம் இல்லை. இது வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றதுன்னா, கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க எப்படின்னா திமுககாரங்க அடுத்த மூவ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குற்றவாளியை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு உண்மையை சொல்றா அப்படிம்பான். 4 அடி வரும்படி அடிப்பாங்க. அப்பயும் சொல்ல மாட்டான், சைலண்டா இருப்பான். சரி 2 அடி அடிச்சுட்டான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடிப்பாங்க தெரியுமா? அது மாதிரிலாம் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பது தான். புரியுதுங்களா? ஆமா, ஆனா ஒரு காலத்துலயும் நிக்காது. ஏன்? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. ஆனா மக்கள் இருக்காங்கல்ல, கவர்னர் ஆட்சியே வந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அந்த கொண்டு போகாம இவர் ஆட்சி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாரா? சப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்றீங்க. அதான் அந்த இதுக்கு நல்லா ஆட்சி கொடுக்கணும். கடைக்கோடியில இருக்கிற ஆயாவுக்கும் ஒரு 1000 ரூபாய் நம்ம உருவாக்கி வச்சுட்டு போனோம் இல்லையா? 1000 ரூபாய் போகாது, மிடில் ஏஜ் பெண்களுக்கு மட்டும் தான் போகும். ஆமா. ஐயோ சார், என்ன சார் இப்ப சார் எனக்கு ரொம்ப இதா இருக்கு சார். 60 வயசுக்கு கீழே தான் சார் எல்லாமே கிடைக்கும். 60 வயசுக்கு மேல போச்சுன்னா எதுவும் கிடைக்காது. முதியோர் பென்ஷன் கிடைக்குது. முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு தாம்மா, வாங்காதவங்களுக்கு முதியோர் பென்ஷன் லிஸ்ட்ல வாங்குறவங்களுக்கு கிடைக்காது. வாங்காதவங்களுக்கு கொடுத்தானே ஆகணும்.
சார் 60 வயசுக்கு மேல போனாவே கிடைக்காது சார். எல்லாருமே 60 வயசுக்கு மேல உழைச்சு சாப்பிடணுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு சார். இப்ப இனிமேல் வந்து திமுக ஆட்சியில முடியல சார். இப்ப இனிமேல் இந்த ஆட்சியில உழைக்கணும் சார், வேலைக்கு போகணும் சார். ஆமா, இடுப்பை பிடிச்சிக்கிட்டாவது போய் நம்ம வேலை பார்த்தாகணும் சார். ஏங்க அவர் தான் 4000 ரூபாய் கொடுக்குறாரு கிராஜுவேட்டுக்கு, வேலைக்கு இல்லாதவங்களுக்கு சார். ஐயோ, அதெல்லாம் கிராஜுவேட். நான் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒண்ணுமே கிடையாது சார். அதை சொல்லுங்க சார் பாப்பா. நீங்க 60 வயசு சொல்லியும் வேலை பார்க்காம கிராஜுவேட்டா இருந்து வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா இருக்கு, 4000 ரூபா இருக்கு, கவலைப்படாது. வேலைக்கு கொடுத்துருவாரு. வேலை கொடுத்தா ரூபா இல்ல, ரூபா கொடுத்தா வேலை இல்ல. இப்ப இருக்கிற 60 வயசுல இருக்காங்களா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். சார் நான் எனக்கு பேசல சார். நான் எனக்கு என்னவோ 60 வயசு வரைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் 60 வயசு ஆகுறப்ப நான் 60 வயசுக்கு முன்னாலே செத்துருவேன் சார். எனக்கு தெரியும் சார். எப்படி இது யாருக்கு இவரோட ஜாதகம் எப்படி அவருக்கு தெரியுமோ அதே மாதிரி என் ஜாதகம் எனக்கு தெரியும் சார். அப்படியா? ஆமா, அவர் வந்து கருப்பு கோட்டுக்குள்ளார ஆயில மறைச்சு வச்சிருக்காருல, அது மாதிரி நம்ம ஜாதகம் நமக்கு தெரியும் சார். ஆமா, இந்த அவர் ஒரு பொட்டு வைக்கிறது அந்த கருங்காலி அதெல்லாம் வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க. கிரகங்களை பிடிச்சி 12 கிரகங்களையும் மாந்தியும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அதை ஏன் ஜோசியக்காரனை கூடவே வச்சுக்கிறது எதுக்காக? நீங்க அப்ப இந்த கில்லு நாமம் போடுறது. ஆமா, எல்லாம் அதுக்காக தான். எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கிரகத்தை நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லாட்டினா நம்மள கிரகம் பிடிச்ச கிரகம் விடாது சார். ஆமா, நீங்க நல்லா உங்களுக்கு இந்த பக்கம் நல்லா இருக்கு. இது ஒரு ஒயிட், இந்த பக்கம் ஒரு நாமத்துல போட்டீங்கன்னா நாமக்கட்டியில நல்லா இருக்குங்க. அது நல்லா தான் சார் இருக்கும். அது வாழ்க்கையில மத்தவெல்லாம் நமக்கு போட்டான் சார். ஒரு வாழ்க்கையில சிம்புன்னு ஒருத்தன் போட்டான் நமக்கு. மத்தவன் போறோம் அங்க வர்றான் இங்க வர்றான் போட்டானு சார். அதனாலதான் நமக்கு இப்ப என்ன பண்றது. ஆனா நம்ம யாருக்கு போட முடியல சார். ஆமா, அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை சார். நீங்க எதை எப்படியோ விஜய்க்கு நீங்க வந்து அவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை நீங்க தவறா பேசாதீங்க. நான் எதுக்கு சார் இப்ப வரைக்கும் தவறா பேசலையே சார். அம்மா சத்தியமா பேசல சார். இதுக்கு முன்னாலையும் பேச மாட்டேன் சார், இதுக்கு பின்னாலையும் பேச மாட்டேன் சார். இந்த உலகத்திலே அவர் முதலமைச்சராக நம்பிக்கை இல்லாதப்ப இவர் தான் முதலமைச்சர் நான் சொன்னேன் சார். அதெல்லாம் அப்புறம் வேற எவனாவது சொன்னானா? ஜோசியக்காரன் சொன்னானா? இவனும் சொன்னானா? நான் தான் சொன்னேன் அவர் முதலமைச்சர் ஆவார். அப்பயே இப்ப கொஞ்சம் சார் கடைக்கோடியில இருக்கிற ஆயாவுக்கு 1000 ரூபாய் கிடைக்குன்னா என்ன மாதிரி ஒருத்தன் பேசி ஆகணும் சார். ஆமா, அது என்ன கடைக்கோடிங்கன்னு அடிக்க ஒரு தடவை உங்க டைலாக்ல வருது சினிமால அதிகம் சார். இவனுக்கு எல்லாருமே மேல பாத்துட்டு இருக்காங்க சார். சாக்கடை நோண்டிட்டு இருக்கிறவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். ஆமா, தவறி விழுந்தவரும் தப்பி பிறந்தவரும் எவ்வளவு பேர் இருக்காங்க சார். அனாதைகள் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது நீங்க இது பண்றீங்களா? கலைஞர் ஆட்சியில பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு விடுதின்னு திறந்தாரு. எஸ் சார். எவனுமே அங்க போய் இருக்க மாட்டேன்ட்டான் சார். போய் இருப்பான்னா போக மாட்டாங்க சார். அடிச்சு இருக்கிற போய் இருப்பாங்க சார். செய்ய அப்படி செய்யணும் சார். ஆமா, சொல்லி கேட்காதவனா அடிச்சு கேட்க வைக்கணுங்கிறதா இருக்கணும். அப்படி இருக்கணும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க இப்படியெல்லாம் காலை உணவு கொடுப்பார்ல, காலை தொடரும் சொல்லிட்டாரு. காலை உணவு திமுக திட்டம் தொடருங்கிறதுக்கு எதுக்கு சார் தாவேக்கா? புரியல சார், இது தப்பா இருக்குல்ல. ஏங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு இப்ப நாங்க கொடுக்குற உணவு 2.5 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு 50 லட்சம் பேருக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 3 ஆமா, மொத்தம் வந்து 50,000 குழந்தைகளையும் சேர்த்து மொத்தம் வந்து 3 லட்சம் பேருக்கு வந்து காலை உணவு கொடுக்க போறாங்க. இதுல என்ன தப்பு சார்? நீங்க கொடுத்ததை நான் மெயின்டைன் பண்றதுக்கு நான் எதுக்கு? நான் புதுசா என்ன பண்ண போறேன்? நான் புதுசா என்ன ஒரு விஷயம் சார். திமுக கவர்மெண்ட்ல முதல் கையெழுத்து மு.க. ஸ்டாலின் ஐயா கையெழுத்து போட்டார். இலவச பேருந்துங்கிறதுக்கு யாரு வருமானமே வராத ஒரு இடத்துக்கு செலவு செய்யறது மட்டுமே டார்கெட். அரசாங்கம் இதுக்கு செலவு செய்யுது அப்படிங்கிறது கையெழுத்து போட்டார். நீங்க என்ன எதுல கையெழுத்து போட்டிருக்கீங்க? வருமானம் வர்ற எதுல கையெழுத்து போட்டிருக்கீங்க? கையெழுத்து சார். சேவைங்கிறது எதிர்பார்த்து செய்யக்கூடாது சார். மருத்துவத்துல உங்களுக்கு வருமானம் வராது, கல்வியில வருமானம் வராது. இதை எப்படி கட்டமைக்க போறீங்க? அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா சார்? பேசுவோம். ஏங்க வந்தோடனே கஜானா காலிங்கிறீங்க. கஜானா காலினா கடனை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. கடனை எதுக்காக வாங்கினாங்க சார்? இப்ப BMW ஆடியில பணக்காரனா போயிட்டு இருக்காங்களா? பர்ஸ்ல அவங்களாம் பர்ஸ்ல பணம் வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. போன்ல இருக்குல்ல சார். பணங்கிறது அவங்கள்ட்ட அசட்டா இருக்கும். பணக்காரன் எதை வச்சு சார் நம்ம பணக்காரங்கிறோம்? பணக்காரங்கிறவன் என்ன சொத்து சுகம் இருக்கிறவன் தானே பணக்காரன். அப்ப சொத்து சுகம் வச்சிருக்கவன் தானே. அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சிருக்கு போயிருக்கு. அதை தானே சார் பார்க்கணும். அந்த ரேஷியோ எந்த லேவுக்கு இருக்குது. இப்ப அதுல இருந்து இதை எடுத்து தானே செலவு பண்றாங்க.
இவங்க என்ன இவங்க கை விட்டு காசை கொடுத்து திமுக காரங்க அவங்க கட்சி காசையை மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்களா? கஜானா காலி பண்ணிட்டாங்க. என்ன ரேஷியோல இந்த இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரேஷியோ இருக்கு சார். டபுள் டிஜிட்ல ஏத்தி வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் சொல்ல முடியுமா சார் எவனாவது? அந்த ரேஞ்சுக்கு இருக்கப்ப இந்த டிஜிட்ல இருந்து இறக்காம உங்களால ஆட்சி பண்ண முடியுமா சார்? நிறைய விஷயங்கள் இருக்கு சார், நிறைய விஷயங்கள். அதாவது நமக்கு சீரியஸா சொல்றேன் சார், நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி நிர்மாணத்தை வேற எவனாலும் இனிமேல் எவன் வந்தாலும் சரி இதுக்கப்புறம் எவனாலையும் கட்டமைக்க முடியாது சார். முடியாது. ஆமா, கண்டிப்பா விஜய் அவர்கள் செய்வார், நம்புவோம் சார். சரி, அவ்வளவுதான். நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். பாப்பா நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா, நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை சார். நம்ம ஓட்டிட்டு போற வண்டி பஞ்சர் ஆகாதுங்கிறது நம்பிக்கை. ஆமா, அது மாதிரி நம்புவோம், வேற வழி இல்லை, நம்புங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.